கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா, ராக்காலம் எப்பொழுது முடியும்? எல்லார் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி. என்னுடைய இன்னொரு பக்கம் இருண்ட காலம், வேதனையான பக்கம், கஷ்ட காலம். என் வேதனை எப்பொழுது முடியும்? யோபு சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று. விடியற் காலத்து கிழக்கு வெளுப்பிற்காக அரண்டு புரண்டு படுக்கிறதினால் என் மனம் போதும் போதும் என்கிற அளவிற்கு ஆகிவிடுகிறது. அப்படியே சொல்லுகிறான். நீங்கள் வாஸ்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம லைஃப்லையும் நம்ம மனசு வேணப்படுறதில்ல. என்னுடைய ராக்காலம் எப்பொழுது முடியும்? என் பிரச்சனை எப்பொழுது முடியும்? நான் சொல்லட்டுமா? ஏசாயா 60:20. உங்களுடைய ராக்காலம், உங்களுடைய பிரச்சனையின் நாட்கள், உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போயிட்டு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லுது, உன் பிரச்சனை முடியவே முடியாது, உன் கஷ்டம் முடியவே முடியாது. குறிப்பாய் பிசாசு நம்மளை பார்த்து சொல்லுவான். ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். வேதாகமத்தில் ஒரு சம்பவம். யோசேப்பு ஆண்டவர் காட்டின சொப்பனத்தை அண்ணமாருக்கு சொல்லுகிறான். இப்போ அண்ணமார் சொல்கிறாங்க, ஆதியாகமம் 37:20 வாஸ்து பாருங்க. அண்ணமார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. இவனுடைய வஸ்திரத்தை கலத்தி இவனை கொன்று இங்கே இருக்கிற குழிகளில் ஒன்றை தூக்கி போட்டுருவோம், துஷ்ட மிருகம் இவனை அடித்து கொன்னுட்டுன்னு சொல்லுவோம். அப்பொழுது இவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். ஒரு பெரிய சவால். கூட பிறந்தவங்க தெய்வ மனிதனாகிய யோசேப்புக்கு விரோதமாக சவால் அடிக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உலகம் சவால் விடலாம், உங்களை பகைக்கிறவங்க சவால் விடலாம், உங்கள் மேலே பொறாமை கொள்கிறவர்கள் சவால் விடலாம். ஆதியாகமம் 37:20 ஒரு சவால். ஆனால் ஆதியாகமம் 50:20 அந்த சவால் நிறைவேறுகிறது. யோசேப்பு சொல்லுகிறான், எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினான். உங்கள் வாழ்க்கையில் இருள் எல்லாம் வெளிச்சமாய் முடிய போகிறது. எஸ்தர் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு ஃபேமிலியில் குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கடைசி மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. இவன் சொல்லிட்டான், நீங்கள் என்ன இடத்த கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். எல்லோரும் மெயினாக இருக்கிற எல்லா இடத்தையும் வாங்கிட்டாங்க. கடைசியில் இவனுக்கு ஊருக்கு வெளியே 10 ஏக்கர் ஒரு காட்டு பகுதியை கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? நாள் ஒன்று வந்தது, அந்த ஊர் பயங்கர டெவலப் ஆனது. இந்த 10 ஏக்கர் கிட்ட புது பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. புது பஸ் ஸ்டாண்டு 10 ஏக்கர் கிட்ட வந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு கோடி கோடி கோடியான ஆசீர்வாதமாக இந்த இடம் முடிந்தது. இருள் காலமாக இருக்கலாம், இருண்ட காலமாக இருக்கலாம், வேதனையின் காலமாக இருக்கலாம். ஆனால் அது சீக்கிரம் வெளிச்சத்தின் நாட்களாய் முடிய போகிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இருளின் நாட்கள் இவர்களுக்கு முடிந்து வெளிச்சத்தின் நாட்கள் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இவர்களுக்கும் என் தேவன் முடிவை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் ராக்காலம் முடிந்து போகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.